வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் பற்றியும் அதன் வரலாற்று கதையை பற்றியும் அதன் சிறப்புகளையும் காணலாம். பெண் தான் எந்த ஒரு மனிதனுக்கும் உத்வேகம் அளிக்கும் சக்தியாக இருக்கிறாள். எனவேதான் அவளை பராசக்தியாக கருதி வழிபடும் வழக்கம் நம் நாட்டில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. பராசக்தியான அம்மனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. அதில் உச்சரித்தாலே சக்தி தரும் அம்மனின் ஒரு பெயராக ஓம் சக்தி இருக்கிறது. இந்த ஓம் சக்தி வடிவமாக இருக்கும் அம்மனை போற்றி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் என்று அழைக்கப்படும் ஓம் சக்தி கோயில் தெய்வீக அன்னையான ஆதிபராசக்திக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும். தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று. ஓம் சக்தி கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஓம் சக்தியின் மாலையை அணிவார்கள். அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சென்னையிலிருந்து சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்மருவத்தூரில் உள்ள ஒரு இந்து கோவிலாகும். சித்தர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த 21 சித்தர்கள் தங்கள் ஜீவ சமாதிகளை கொண்ட இடம் தமிழ்நாடு ஆகும். தெய்வீக அன்னையான ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அருள் திரு பங்காரு அடிகளால் மாறுகிறது. அப்போது கோவிலின் கருவறை இருக்கும் இடத்தில் 1960களின் வேப்ப மரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கசப்பான பழங்களை தரும் மற்ற வேப்ப மரங்களைப் போலல்லாமல் இந்த மரம் ஒரு இனிமையான தேனை சுரைக்கிறது மற்றும் சொட்டுகிறது. அந்த கிராமத்தின் வசிப்பவர்கள் இந்த மரத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் இந்த தேனை ருசிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருப்பதை கண்டனர். பல வழிப்போக்கர்கள் இந்த அமிர்தத்தை ருசித்த பின் தங்கள் நோய்களும் குணமடைந்தனர். இந்த வார்த்தை முழு கிராமத்திற்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்கும் வேகமாக பரவியது. நோய்வாய்ப்பட்ட நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் இந்த அமிர்தத்தை கிராம மக்கள் எடுத்து செல்வது பழக்கமாகிவிட்டது. இதை மருத்துவ குணம் கொண்ட மரமாக கருதி கால்நடைகளை மேய்ச்சலில் இருந்தும் மரம் வெட்டுபவர்களிடமிருந்து பாதுகாத்தனர். 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகின்றது. இப்போது கருவறையின் உள்ள இடத்தில் தான் புற்று இருந்தது. அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். கருவறையின் வலதுபுறத்தின் தனியாக புற்று அமைத்துக் கொள்கிறோம் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டால் பக்தர்களை காப்பதற்கு தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு. இப்புற்றை வலம் வருவது நவகிரக சந்நிதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்த அருள்வாக்கு நல்கி வருகிறாள். 1974ஆம் ஆண்டின் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது. அதே ஆண்டில் சப்தமாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது. அரசனை வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருவர் இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டாள். இதன் மூலம் சாதிய சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதாகும். ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோயில் இது. அன்னை பராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியவையே சப்த கன்னியர்களாவார். இக்கோயிலுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை. அன்னையின் அருள்வாக்கு ஆணையின்படி 1974ஆம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது. அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி என்னும் மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை எனப்படும். இதனை மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதே அன்னையின் கட்டளையாகும். இங்கு நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லை. நவகிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி ஆதலால் இங்கு நவகிரகங்களுக்கென தனியாக சன்னதி இல்லை. சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் இருந்தது. அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்த வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று. அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று. அருள் திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயக்கர் வேப்பமரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்று கொட்டகையை அமைத்து
விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார். அதன் பிறகு 4 பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி 19/1/1977 ஆண்டு ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தின் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர். அதன் காணிக்கையை கொண்டே கட்டிட பணிகள் தொடர்ந்தன. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமிகம் எனப்படும். இது 2 நிலைகளை கொண்டது. கருவறையை சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய 3 கருணை பெருக்குடன் முருவ பூத்தவாறு அமர்ந்துள்ளனர். அந்த அர்த்த மண்டபத்தின் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர். சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர். இவர்களுக்கும் இங்கு பூஜை செய்யப்படுகிறது. கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும். அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோளும் தங்கியுள்ளனர். கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தலவிருஷமாக அமைந்துள்ளது. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது. இவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவர் ஆதிபராசக்தி என்பதனை காட்டும். அன்னை தனது வலகரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தியுள்ளார். இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளார். அன்னை திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றுள்ளது. இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கோயிலின் சிறப்புகள் என்னவென்றால் தெய்வீக அற்புதங்கள், அமானுஷ்ய மற்றும் ஆன்மீக சக்திகளை கட்டவும் சாதாரண மனிதர்களுடன் பேசவும் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரின் அருள் திரு பங்கார அடிகளார் வடிவில் தோன்றினார். இங்கு ஜீவ சமாதியில் இருப்பதாக கூறப்படும் 21 சித்தர்களின் தலமாக மேல்மருவத்தூர் விளங்குகிறது. ஜாதி, மதம், சமூகம், மத வேறுபாடின்றி அனைவரும் கருவறைக்குள் சென்று அம்மனை வழிபடலாம். பெண்களுக்கு கருவறைக்குள் சென்று வழிபடலாம் மற்றும் பூஜையும் செய்யலாம். ஆடிப்பூரம் காலத்தின் அடிகளார் கோயிலின் அங்க பிரதட்சணை செய்து வருகிறார். நவராத்திரியின் 1ஆம் நாள் ஆகடத்தின் அடிகளார் தீபம் ஏற்றுகிறார். குடும்ப நலனுக்காகவும் பாவங்கள் நீங்கவும் நாகபீடத்தின் சுண்ணாம்பு பழங்களின் தீபம் ஏற்றப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் போது ஆக பிரதட்சணம் செய்வதும் நவராத்திரியின் புனித அகடத்தை வழிபடுவதும் பாப விமோச்சனத்திற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் மக்கள் தங்கள் மத வழக்கப்படி பூஜைகள் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ் மந்திரங்கள், வேள்வி மற்றும் கலச விளக்கு பூஜைகள் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. ஆதரவன பத்ரகாளிக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலின் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட புத்தகங்களில் என்ன அனைத்து மத நடைமுறைகளும் உள்ளன. உலக அமைதிக்காக ஆன்மீக மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் செல்வ வைத்திருப்பவர்களிடமிருந்து பெறப்பட்டு தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் அடிகளார் அருள்மிகு மட்டுமே அடிப்படையாக கொண்டது. இந்த அமைப்புக்கு அருள்வாக்கு முதன்மை மூலதனம். அடிகளார் முதன்மையான ஆதாரவாளர். இத்தலத்தில் முறையான விரதத்துடன் 108 முறை தியானம் செய்து 9 முறை இருமுடி ஏந்தி செல்பவருக்கு தோஷம் ஏற்படாது. சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் என்னவென்றால் ஆடிப்பூரம், தைப்பூசம் மற்றும் நவராத்திரி. சித்தர் பீடத்தில் சேவை செய்பவர்கள் பொதுவாக சிவப்பு ஆடை அணிந்த பக்தர்கள். வெளியூர்களில் இருந்து வந்து சேவை செய்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள். கருவறையின் சேவை செய்ய வாராந்திர வழிபாட்டு மையங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு போதுமான அளவு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து மந்திரங்களும் சிறந்த முறையில் சேவையை வழங்குவதில் ஒன்றோடு ஒன்று போட்டியிடுகின்றன. தினமும் அதிகாலை 4 மணிக்கு கருவறையின் அபிஷேகம் நடக்கிறது. இதைத் தொடர்ந்து அன்னையின் சிலை அலங்கரிக்கப்பட்டு ஆராதனை செய்யப்படுகிறது. அன்னையின் ஆசிர்வதிக்கப்பட்ட பிரசாதம் பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. தினமும் 11 மணி அளவில் வருகை தரும் பக்தர்களுக்கு இலவச உணவும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அடிகளாருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு இலவச அன்னதானம் பெரிய அளவில் நடைபெறுகிறது. தான் பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்காக மாலையிட்டு விரதம் இருந்து அன்னையை காண செல்வார்கள். அன்னையை தரிசித்து வாழ்வின் துன்பங்களை போக்கி வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றத்தை அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் ஆல்.